Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல செம்ம டேஸ்டா சட்டுன செய்யக்கூடிய ஒரு சப்பாத்திக்கான சைட் டிஷ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிரியாஸ் கிச்சனுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நம்ம சேனல்ல எல்லா ரெசிபீஸும் ரொம்ப ஈஸியாகவும் செம்ம டேஸ்டாகவும் இருக்கும். நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணலையா? இன்றைக்கே ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்றைக்கே கமெண்ட்டில் சொல்லுவீங்க. இன்றைக்கான ரெசிபி சப்பாத்தி, ஊத்தாப்பம், இடியாப்பம் கூட சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 4 கிராம்பு சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணதும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது 2 தக்காளி பழம் அரைச்சதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியாக நறுக்கி போகிறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு இல்லையா? இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். இது இப்போ நல்லா வதங்கி வரட்டும். மசாலாலாம் நல்லா சேர்ந்து பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம கறிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். 200 ml. தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இதே கறியில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய் ஏதாவது சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். சிக்கன், மட்டன் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் தனியாக தெளிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், ஒரு 12லேருந்து 15 முந்திரி பருப்பு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் முந்திரிக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெயும் நல்லா ஓரமாக தெளிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்த பிறகு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் கூடவே ஒரு 1/4 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சரி பார்த்து உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். சப்பாத்தி கூட, ஊத்தாப்பம், இடியாப்பம், இட்லி எல்லாத்து கூடயும் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு தடவை செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.